ஆல் த வேர்ல்ட்ஸ் அ ஸ்டேஜ், வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த பாடல் உலகை ஒரு நாடக மேடையுடன் ஒப்பிடுகிறது. ஆண்களும் பெண்களும் நடிகர்கள் அல்லது வீரர்கள். மேடை நடிப்பின் போது நடிகர்களுக்கு நுழைவு மற்றும் வெளியேற்றம் உண்டு. அதேபோல் வாழ்க்கைக்கும் நுழைவு மற்றும் வெளியேற்றம் உண்டு. மக்கள் பிறந்து வாழ்வின் அனைத்து நிலைகளையும் கடந்து இறுதியில் இறக்கிறார்கள். ஒரு நடிகர் பல்வேறு வேடங்களில் நடிப்பது போல வாழ்க்கையில் ஆண்களும் பெண்களும் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு வேடங்களில் நடிக்கிறார்கள். அவர்களின் வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களை கடந்து செல்கிறார்கள். முதல் நிலை ஒரு குழந்தை நிலை. குழந்தை செவிலியரின் கைகளில் பாலை உமிழ்கிறது, அழுகிறது மற்றும் சினுங்குகிறது. வாழ்க்கையின் இரண்டாம் நிலை பள்ளிச் சிறுவன். அவன் ஒரு பள்ளிப்பையை சுமந்து பிரகாசமான காலை வேளையில் பள்ளிக்குச் செல்ல விருப்பமில்லாமல் நத்தை போல் மெதுவாக நடந்து செல்கிறான். காதலரின் பங்கு வாழ்க்கையின் மூன்றாம் கட்டமாகும். அவர் பெண்ணின் புருவங்களின் அழகை விவரிக்கும் சோக பாடலை பாடுகிறார். வாழ்க்கையின் நான்காவது நிலை சிறுத்தையைப் போல தாடியுடன் விசித்திரமான சத்தியங்கள் செய்யும் ஒரு சிப்பாய். சிப்பாய் தனது மரியாதையை தக்க வைத்துக் கொள்ள நினைக்கிறான். அவன் தனது நற்பெயரை மேம்படுத்துவதில் மிகவும் ஆர்வமாக இருக்கிறான். அதற்காக சண்டையிடுகிறான். மரணத்தை எதிர்கொண்டாலும் குறுகிய கால புகழை தேடுகிறான். இளமையின் ஆற்றலாலும் கோபத்தாலும் நிறைந்தவன். வாழ்க்கையின் ஐந்தாவது கட்டத்தில் மனிதன் ஒரு நீதிபதியின் பாத்திரத்தை வகிக்கிறான். நல்ல இறைச்சிகளை சாப்பிட்டு அவனுடைய தொந்தி பெரிதாகிறது. அவன் வாழ்க்கை அனுபவத்தையும் தான் பெற்ற அறிவையும் பயன்படுத்தி ஞானமான சொற்கள், அறிவுரைகள் மற்றும் நல்ல முடிவுகள் என்று நினைப்பதை பிறருக்கு வழங்குகிறான். வாழ்க்கையின் ஆறாம் கட்டத்தில் ஒரு பலவீனமான வயதான மனிதனாக மாறுகிறான். அவன் மிகவும் மெலிந்திருப்பதால் அவனுடைய காலுறைகள் தளர்வாகின்றன. மூக்கு கண்ணாடி அணிந்து கொள்கிறான். அவன் இளமை பருவத்தில் அணிந்திருந்த காலுறைகள் வயதாகும் போது மெலிந்து போன கால்களுக்கு மிகவும் பெரிதாக இருக்கிறது. அவனுடைய கம்பீரமான குரல் மீண்டும் ஒரு குழந்தையின் உயர்ந்த குரலாக மாறுகிறது. ஏழாவது மற்றும் இறுதி நிலை இரண்டாவது குழந்தை பருவம். குழந்தைகளைப் போலவே மிகவும் வயதானவர்களும் மற்றவர்களை சார்ந்திருக்கிறார்கள். பற்களை இழந்து தனது நினைவாற்றல், கேட்கும் திறன் மற்றும் புலன்களின் கட்டுப்பாட்டை இழந்து வாழ்வின் கடைசி கட்டத்திற்கு வந்து சேர்க்கிறார்கள். இந்த கவிதை ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை சுழற்சியை நமக்கு தருகிறது. கவிஞரின் கூற்றுப்படி ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் வகிக்கும் 7 நிலைகள்: குழந்தை பருவம், பள்ளி மாணவன், காதலன், சிப்பாய், நீதிமான், முதியவன், இறுதியில் இறக்கும் நேரத்தில் இரண்டாவது குழந்தை பருவம்.